வெல்கம் டு கிராதி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது அருமையான டேஸ்டியான கலர்ஃபுல்லான எல்லாருக்குமே பிடிச்ச இறால் பிரியாணி. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இறால் பிரியாணி எப்படி நல்லா டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் பட்டை சாமான், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். பாஸ்மதி அரிசி 1 கிளாஸ் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டு வாகல. பச்சை மிளகா 2, தக்காளி 3, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. 300 கிராம் இறாலை க்ளீன் பண்ணிட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல 1 கரண்டி எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு வச்சிருக்கேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் காஞ்சிச்சு. இப்போ இதில் பட்டை சாமாவை போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ இதிலே தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி மசீரத்துக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிப்போம். உப்பு போட்டால் தான் நல்லா மசிஞ்சு கிரேவி பதம் வரும். நம்ம நிறைய வாட்டி அடிக்கடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் செஞ்சு பார்த்துப்போம். ஆனால் இறால் பிரியாணி செஞ்சு பார்த்துக்க மாட்டோம், எப்பயாச்சும் செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இறால் பிரியாணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இறால் பிரியாணியை. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள்லாம் போடுவோம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், பிரியாணி மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இறாலை போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், இறாலெல்லாம் சுருண்டிக்கிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். நான் இந்த கிளாஸால் தான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். இப்போ இந்த கிளாஸ்லேயே 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போ பிரியாணி செஞ்சாலும் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தால் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி ரைஸை போட்டுக்கிறேன். இப்போ இது ரெட்டை கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரெட்டை கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினாவையும் போட்டுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இப்போ பாருங்க, எவ்வளோ சூப்பராக பிரியாணி வெறையாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த இறால் பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, நம்மளோட இறால் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு, நல்லா கலர்ஃபுல்லாக, எப்படி நல்லா டேஸ்டியாக அருமையாக ரெடியாக இருக்க பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்டிங்கன்னா அப்படி டேஸ்டியாக இருக்கும். அந்த இறாலாம் ஜூஸியாக இருக்கும் அப்படியே இந்த பிரியாணியில். ஒரு பருக்கு கூட விட்டு வைக்க மாட்டீங்க, எல்லாத்தையுமே வலிச்சு சாப்பிட்ருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இறால் பிரியாணியை வெங்காய பச்சடியோட சேர்த்து சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நான் வாங்கும்போது பெரிய இறால் இல்லை, சின்ன இறால் தான் இருந்தது. ஸோ நான் சின்ன இறாலே போட்டு செஞ்சுட்டேன். நீங்கள் பெரிய இறால் போட்டு செய்யுங்க, ஏன்னா இந்த பிரியாணிக்கு பெரிய இறால் போட்டு செஞ்சாதான் நல்லாயிருக்கும். இந்த இறால் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்
பிரதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.